ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெப்ளம் டாப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே வர யோக் பார்ட்டை 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்க ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. நெக் வித் வந்து 2.5 வந்து ஸ்டாண்டர்ட் இப்போதைக்கு. நம்ம அதுக்கப்புறம் நெக் வித் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஹார்ம் ஹோல் டெப்த் எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, செஸ்ட் டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை மார்க் பண்ணுங்கள். செஸ்ட் லைனில் வந்துட்டு உங்கள் ஷோல்டரை விட 1/2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஹோல் லைனில் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கேயுமே 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஷோல்டர் 7 இன்ச்னா 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 6.5 மார்க் பண்ணிக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படின்னா, செஸ்ட் ப்ளஸ் 2 இன்ச் இஸ் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதை தான் இங்கே மார்க் பண்ணணும். ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஷோல்டர் மிட் பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள் லென்த் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். உங்கள் ரெடி லென்த் ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஸோ 14 நான் மார்க் பண்ணுறேன். சேம் எப்படி செஸ்ட்டு கூட 2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணமோ அதேமாதிரி வெயிஸ்ட்டு கூடயும் 2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 இன்ச் டாட்காக கொடுக்குறேன். ரெடி ஷோல்டர் ப்ளஸ் 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஷோல்டர் மிட் பாயிண்ட்லேருந்து நெக் டெப்த் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்குக்கு ரவுண்ட் நெக்கும் ஃப்ரண்ட்டுக்கு ஸ்கொயர் நெக்கும் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி அதை அப்படியே ஆர்ம் ஹோலோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டுக்கு உங்களோட வெயிஸ்ட்டோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஸ்கொயர் நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து கேதர்ஸ் கொடுக்க போகிறோம். உங்கள் ஃபுல் லென்த்லேருந்து யோக்கு போக பேலன்ஸ் இருக்கிறது எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச் நீங்கள் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கோட வித் வந்துட்டு உங்கள் யோக்கோட வெயிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இன்ட்டு 1.5 ஃப்ரண்ட்டுக்கு இன்ட்டு 1.5 பேக்குக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸோட கேப் ஹைட் வந்துட்டு செஸ்ட் டிவைடட் பை 12 ப்ளஸ் 0.75 இன்ச். ஃபர்ஸ்ட் உங்கள் பேக் பார்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்ம் ஹோலை ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்ம் ஹோல் லைனில் நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ வருதோ உங்கள் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்தால் ரெண்டுத்துக்கும் நடுவில் எடுத்துகிட்டு உள்ள சீம் அலவன்ஸ் கொடுத்துருங்க 1 இன்ச். இப்போது உங்கள் லென்த் மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த லென்த்தோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் எப்படி கட் பண்ணுறதுனா, குட் சைடு ஒன்றா வச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் கட் பண்ணணும். இப்போ ஸ்டிச்சிங் பார்ட் கேன்வாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் லைன் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ உங்கள் யோக் பார்ட் எடுத்து அது மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் 2 கட் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக டர்ன் ஆகும். டாப் ஸ்டிச் போட்டு ராங் சைட் டர்ன் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. கீழே டாட்டையும் பிடிச்சிக்கோங்க. உங்கள் வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேதர்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் வேஸ்ட் சைஸுக்கு வச்சு நீங்கள் அந்த கேதர்ஸ் மேலே வச்சு இப்படி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பேக்கையும் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் எப்படி சென்டரில் பின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எடுத்த ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். சைடில் வந்து சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டிங்களோ அவ்வளோ ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா டாப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.